இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கொண்டு இருக்கிறது. அதுவும் டிஜிபி அலுவலகத்தில் இன்றைக்கு இன்னைக்கு பாருங்கள், லைவ் நியூஸ் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த 5 பேரோ 4 பேரோ தெரில, அந்த 4 பேர் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணாங்களா யாருன்னே தெரியல. நான் சொல்கிறேன், அதில் ஒருத்தன் வந்து மயிலாப்பூர்காரன், திருமாவளவன் கட்சிக்காரன், தாடி விட்டுக்கொண்டு மயிலாப்பூரை சேர்ந்தவன். அவன் மேலே கஞ்சா வழக்கு இருக்குது, எத்தனையோ வழக்கு இருக்கிறது. அவன் பேரை நான் இங்கே சொல்ல முடியும், நான் பேரை சொல்ல விரும்பவில்லை. சம்பவத்தை பண்ணது கட்சி தொண்டர்கள். இதில் எப்படி நேரடியாக நீங்கள் திருமாவளவன் அவர்களை தொடர்பு படுத்தி பேசுகிறீங்கன்றது புரியல. நான் அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, திருப்பி அடின்றார. கருத்தால் மோத வக்கற்ற திருமாவளவன் கட்சி தொண்டர்கள். நான் இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் சேர்த்தே நான் சொல்கிறேன். அண்ணன் சேகர் பாபை போன்றவர்கள், செல்வ பெருந்தொகையை போன்றவர்கள் இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய கொலையை இன்றைக்கு மூடி மறைத்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக கத்திரிக்காய் காய்ச்சா எங்கே வரணும்? கடத்தெருவுக்கு, சந்தைக்கு வந்துதான் ஆக வேண்டும். வாய் கிழிய கத்துக்கின்ற அண்ணன் திருமாவளவன் இதோ இருக்கிற திண்டிவனத்தை போய் ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் திமுகவுக்கு இப்போ அந்த திமுகவுடைய கவுன்சிலுக்கு எதிராக போட முடியுமா? போட்டால் அவனை திமுக வெட்டுருவான், சுற்றுவான். நீங்கள் சொன்ன அதே பெரம்பலூர் மேடையில் அவர் பேசியிருந்தார். திருமாவளவன் அவர்களை பார்த்து கரப்பாம்பூச்சி கூட தான் மீசை இருக்குது அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார். ஆம்பளையாக இருந்தால் இந்த வார்த்தை வாடா, இதெல்லாம் ஒரு தலைவரை பார்த்து பேசக்கூடிய நாகரிகமான வார்த்தைகளை நீங்களே சொல்லுங்கள். முன்னாடி கூட தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தும்போது குண்டுக்கட்டாக திரும்பி கூட்டு போகிறாங்க. ஆனால் உதயநிதி என்ன பண்ணுறாரு? ஒரு தூய்மை பணியாளர் கூப்பிட்டு பாராட்டு தெரிவிக்கிறார். மடைமாற்றம். நீ 100 பேர் அடிப்ப, ஒருத்தரை வாழ்த்துவியா? தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளர் திரு சாமுவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது டிஜிபி வளாகத்துக்கு முன்னாடியே வச்சு ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் நடத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள், அவருடைய கட்சி தொண்டர்கள் அப்படின்றத ஒரு தகவல் வெளியாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தாக்குதலை? இது நான் குறிப்பாக சட்ட ஒழுங்கினுடைய முதலமைச்சர், அந்த துறையினுடைய அமைச்சர் இன்றைக்கி தமிழகத்தில் இல்லை, இந்தியாவில் இல்லை. அவர் தெரிஞ்சிருக்குமா நான் தெரியாது. குறிப்பாக அவர் வாழ்கின்ற தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையில் காவல்துறை டிஜிபி அலுவலகத்தினுடைய வாசலில் இப்படிப்பட்ட கோர சம்பவம் நடந்திருக்கிறது. குறிப்பாக பட்டியலினத்துக்காக குரல் கொடுக்கிற ஒரு தலைவர் மீது தாக்குதல் நடத்திருக்கிறது. யார் நடத்துகிறது என்று சொன்னால், திமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர் திருமாவளவனுடைய தொண்டர்கள். அவரும் பட்டியலின மக்களுக்காக பாடுபடுகிறேன், நான் உழைக்கிறேன், அவர்கள் எல்லாம் செழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வாய்க்கிழிய பொய் பேசி கொண்டிருக்கிற அந்த பட்டியலின தலைவர், ஒரு பட்டியலின தலைவரையே இன்றைக்கு தன்னுடைய தொண்டர்களை ஏவி அடிக்க விட்டிருக்கிறார். ஏற்கனவே சென்னை மாநகரில் ஒரு மிகப்பெரிய தலைவரை நாம் இழந்திருக்கிறோம். அந்த தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இழந்து 1 வருடம் முடிந்திருக்கிறது. அதற்குள்ளாக இன்றைக்கு புரட்சி தமிழகத்தினுடைய நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனை இன்றைக்கி அடிக்க முற்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிக்கிற சீக்வன்ஸ் நீங்கள் பாருங்கள். அந்த காவல் அலுவலகத்தினுடைய வாசலில் 2 காவல்துறை காவலர்கள் இருக்கிறாங்க. யாரும் தடுக்க வரல. என்ன தடுக்க வரல? அவ்வளோ பயம் சிறுத்தை குட்டியை பார்த்து, அவ்வளோ பயம். ஆனால் ஏர்போர்ட் அண்ணன் மூர்த்தி, ஏர்போர்ட் மூர்த்தி பயப்பு இல்லையே. ஒரு ஆள் இருக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிறாங்க டிரைவர் கருப்பு சட்டை போட்டுன்னு மடக்கிறாரு. அந்த வளப்பையும் பாருங்கள், இந்த வளப்பையும் பாருங்கள். இவரும் பட்டியலின மக்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு தலைவர் தான். யார்? ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன். திருமாவளவன் கட்சிக்காரன், தாடி விட்டுக்கொண்டு மயிலாப்பூரை சேர்ந்தவன். அவன் மேலே கஞ்சா வழக்கு இருக்குது, எத்தனையோ வழக்கு இருக்கிறது. அவன் பேரை நான் இங்கே சொல்ல முடியும், நான் பேரை சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட சித்தாந்தத்திலே நாங்கள் இல்லை. ஏன்னால் திருமாவளவனுடைய வளர்ச்சியை பாருங்கள். நீ மேடிக்கு ஏறி மீசிய முறுக்கு, திருப்பி அடி, எகிரி அடி, இன்னொருத்தன் பொண்ணை கைப்பிடிச்சி இழு, இன்னொரு ஜாதிகார பொண்ணை போய் காதலின்னு சொல்லி ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதை பேசிட்டாரு. இன்னும் அது எல்லா கட்சிகளும் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கு. ஒரு சின்ன குழந்தைக்கு நீ சின்ன வயசில் என்ன கற்றுத்தறியோ அதுதான் பெரியவனாகும் போது அதனுடைய விளைவை நீ பார்க்க முடியும். நீ பேசுறது நீங்கள் பார்த்தியா? சென்னை மாநகரம் இன்றைக்கு ஏற்கனவே சுடுகாடாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. தினந்தோறும் கொலை, கற்பழிப்பு, கஞ்சா விற்பனை, ஹெராயின், போதைப்பொருள், இப்படி திமுகவினுடைய தொண்டர்கள் தொல்லையே இன்றைக்கு
சென்னையில் குறிப்பாக தமிழகத்தினுடைய தலைநகரில் சென்னையில் தாங்க முடியல. இதில் இடையில இந்த திருமாவளவன் கட்சியினுடைய தொண்டர்கள் இன்றைக்கு ஒரு தலைவரை இன்றைக்கு அடிக்க முற்பட்டு இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் கண்டிப்பாக இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டார். அவர் ஒரு மகா பெரிய வீரன் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அவருடைய ஊர் திருப்பூர் சட்டமன்ற தொகுதி பூஞ்சேரி என்ற ஒரு கிராமத்தில் அவர் பிறந்தவர். எல்லாத்தையும் பார்த்து வித்தக்காரன் ஜெகன்மூர்த்தியார் கூட இருந்தவர். இன்னொன்று, இந்த திருமாவளவனுடைய எல்லா A to Z எல்லா ரகசியத்தையும் தெரிந்த இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஒரு ஆள் யாருன்னா ஏர்போர்ட் மூர்த்தி தான். மூர்த்தியார் இன்றைக்கு இறந்து விட்டார். அவருக்கு திருமாவளவனுடைய எல்லா முழு ரகசியமும் தெரியும். இரண்டாவது, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு எல்லா ரகசியமும் தெரியும். அவரும் இறந்து விட்டார். இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை எப்படியாவது திட்டமிட்டு கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு திருமாவளவனுடைய கட்சியினுடைய குண்டர்கள் இன்றைக்கு அந்த காவல்துறை வேடிக்கை பார்க்குதுங்க. எவ்வளோ வெக்கக்கேடான காவல்துறை! நம்முடைய காவல்துறை ஸ்காட்லாண்டுக்கு இணையாக உள்ள காவல்துறை. இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கொண்டு இருக்கிறது. அதுவும் டிஜிபி அலுவலகத்தில் இன்றைக்கி பாருங்கள், லைவ் நியூஸ் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த 5 பேரோ 4 பேரோ தெரில, அந்த 4 பேர் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணாங்களா யாருன்னே தெரியல. நான் சொல்கிறேன், அதில் ஒருத்தன் மயிலாப்பூர்காரன். காவல்துறை திமுக தொண்டர்களை பார்த்து பயப்படுதான்னு கூட தெரியல. இல்லை விசிகாவுடைய தொண்டர்களை பார்த்து பயப்படுதா, நம்மளுக்கு எதுக்கு வம்பு, கண்ணை மூடின்னு போகலான்னு சொல்லி. ஏற்கனவே இப்போது புதுசாக ஒரு காவல் அதிகாரி இன்றைக்கு 2 நாள் அன்றைக்கு டிஜிபி வளாகத்துக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அவர் நான் போலீஸ் பாதுகாப்பு கேட்குறேன், ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. 2 முறை இவர் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டு மனு கொடுத்துருக்கிறார். 2 முறை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவர் வீட்டுக்கு இந்த நைட் பீட்டு வருவாங்க பார்த்தீங்களா? ஆமாம், நைட் பீட்டு வருவாங்க. நைட் பீட்டு ஒரு வாரமாக தான் நாங்கள் ரோந்து பண்ணிக்கு வரோம், சைன் போட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு புக்கை வச்சு ஒரு வாரம் சைன் போட்டு ஒரு வாரம் தான் சைன் போட்டு போயிருக்கிறாங்க காவல்துறை. அதுக்கப்புறம் இந்த காவல்துறையே வரல. இன்றைக்கி காவலர் தினம் ஞாபகம் இருக்குதா? இன்றைக்கி காவலர் தினத்தில் ஒரு வெக்கக்கேடான சூழ்நிலை சென்னை மாநகரத்தில் நடந்தது. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஏற்கனவே இப்போது திருமாவளவன் அண்ணன் தான் மாத்திரம்தான் கட்டிங்க பெறணும், தான் மாத்திரம்தான் திமுக கிட்ட நான் தான் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய தலைவராக காமிச்சிக்கணும். சம்பவத்தை பண்ணது கட்சி தொண்டர்கள். இதில் எப்படி நேரடியாக நீங்கள் திருமாவளவன் அவர்களை தொடர்பு படுத்தி பேசுகிறீங்கன்றதை புரியலையே. நான் அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, திருப்பி அடின்றார. கருத்தால் மோத வக்கற்ற திருமாவளவன் கட்சி தொண்டர்கள். நான் இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் சேர்த்தே நான் சொல்கிறேன், கருத்து ரீதியாக நீ மோதணும். உனக்கு நீ கத்தி எடுக்கிற, எனக்கு தான் கத்தி எடுக்க தெரியும். ஆனால் எங்கள் சித்தாந்தம் அது கிடையாது. எங்கள் கட்சி எங்களை அப்படி வளர்க்கலையே. நீ அடித்தா எனக்கு கொடுத்தா அடிக்க தெரியும், நீ அசிங்கமாக பேசினா எனக்கு கொடுத்தா அசிங்கமாக பேச தெரியும். அவர் ஏர்போர்ட் மூர்த்தி என்ன எதுக்கு போனார்? பாமக கட்சிக்காரன் தொண்டருக்கு ஒருத்தர் சணல் குண்டு வீசப்பட்டது, வீசிட்டாங்க. அது அருள் என்ற ஒரு எம்எல்ஏவா, சட்டமன்ற உறுப்பினரா, அவர் யாருன்னு சரியா ஸ்டாலின் சொல்லிட்டு, ஆமாம், அவருக்கு அந்த டிஜிபி அலுவலகத்தில் பெட்டிஷன் கொடுக்கலான்னு போகிறாங்க. இவர் கூப்பிட்றதுனால அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி போகிறார். இவர் இங்கே வராருன்னு சொல்லி யார் சொன்னது? நீங்கள் எவ்வளோ நேரமாக காத்திருந்தீங்க? காவல்துறை என்ன பண்ணுது? இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ன பண்ணுது? இதே நிகழ்வு தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் நடந்தது. அங்கே வீடு கட்ட போனார், வீடு கட்டத்தை பார்க்க போகிறாரு. அன்றைக்கி அவருடைய சின்ன குழந்தைய தூக்கிட்டு போகல, மற்ற நாள்லாம் குழந்தைய தூக்கிட்டு போவார். அப்போ எத்தனை நாள் கட்சி இது? டிஜிபி அலுவலகத்தில் நடந்ததுனால ஒரு சென்னையினுடைய மாநகரம் மைய பகுதி ஆம்ஸ்ட்ராங்கினுடைய அந்த கொலை சம்பவமாவது இரவு நேரத்தில் ஒரு சின்ன ஒரு கல்லியில் நடந்தது. ஒரு பட்ட பகலில் இன்னும் சரியான நீதி கிடைக்கல ஆம்ஸ்ட்ராங். ஆமாம், அதுவே ஒன்றும் நீதி கிடைக்கல. யாரையோ நீங்கள் இன்வெஸ்டிகேஷனாக உள்ளே சேர்க்குறீங்க. இன்னும் யார் குற்றவாளி யார் என்று தெரியும். ஆனால் இன்றைக்கு அண்ணன் சேகர் பாபை போன்றவர்கள், செல்வ பெருந்தொகையை போன்றவர்கள் இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய கொலையை இன்றைக்கு மூடி மறைத்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக கத்திரிக்காய் காய்ச்சா எங்கே வரணும்? கடத்தெருவுக்கு, சந்தைக்கு வந்துதான் ஆக வேண்டும். இந்த ஆட்சி மாற்றம் வரும்பொழுது கண்டிப்பாக சொல்கிறேன், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை வழக்குக்கு நீதி கண்டிப்பாக கிடைக்கும். திமுக இருக்கிற வரைக்கும் எந்த நீதியும் கிடைக்காது. அந்த வகையிலே தான் இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன், ஏனென்றால் ஏற்கனவே ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. யார் மேலே? ஏர்போர்ட் மூர்த்தி மேலே. பெரம்பலூரில் ஒரு மாநாடு நடத்தும் போது அங்கேயும் விசிகா அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். அது சலசலப்பாவி, கைகளை பாவி. அது அங்கே சலசலப்பாகும் போது என்ன பண்ணியிருக்கணும்? காவல்துறை கண்டிப்பாக ஒரு பாதுகாவலரை, ஒரு ப்ரொடெக்ஷனை கண்டிப்பாக எஸ்கார்டை கொடுத்துருக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலின சமுதாயத்தை தலைவர் நம்ம இழந்திருக்கிறோம். இன்னொரு தலைவரை இழக்கக்கூடாது. அப்போது திமுகவுக்கு சொம்படிக்கிற தலைவருக்கு மாத்திரம்தான் நீ ப்ரொடெக்ஷன் கொடுப்பியா? திருமாவளவன் இன்னைக்கு வேங்கவயலுடைய சம்பவம் நடந்தது, அது கேட்க உனக்கு துப்பு இருக்குதா? கள்ளக்குறிச்சியில் பட்டியலின மக்கள் எத்தனையோ பேர் கள்ளசாராயம் குடிச்சு செத்தான், அதை கேட்க துப்பு இருக்குதா? இதோ முந்தா நேரத்தை நம்ம பார்த்தோம், திண்டிவனத்தில் ஒரு பட்டியலின ஊழியர் காலில் விழுந்தாரியா.
நீ எங்கேயோ ஊபிக்கும் குஜராத்துக்கும் போயிடுறிய. ஒரு சின்ன ஒரு பாஜக ஆளுங்கின்ற மாநிலத்தில் பட்டியலின மக்களுக்கு ஏதாவது ஒரு நடந்தால் இங்கே வாய் கிழிக்கிறது யார்? இந்த முத்தரசன், சண்முகம், இந்த விளங்காத அந்த அந்த சொம்பு கூட்டணிலாம் சேர்ந்து மோடி ஒழிக, மோடி சர்க்கார் ஒழிக, RSS ஒழிக, சங்கு பரிவார் ஒழிக என்று சொல்லி வாய் கிழிய கத்துக்கின்ற அண்ணன் திருமாவளவன் இதோ இருக்கிற திண்டிவனத்தை போய் ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் திமுகவுக்கு அந்த திமுகவுடைய கவுன்சிலுக்கு எதிராக போட முடியுமா? போட்டால் அவனை திமுக வெட்டுருவான், சுற்றுவான். பயப்படுறியா நீ திமுகவுக்கு? யாரை ஏமாத்துற? ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் போற மேடைகள்லையும் சரி, விவாதங்கள்லையும் சரி, திருமாவளவன் அவர்களை டார்கெட் பண்ணி இழிவா பேச அவர் டார்கெட் பண்ணல. ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் மாத்திரம் டார்கெட் பண்ற. இன்றைக்கு என்ன போல சமூகவாதிகள், பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், திருமாவளவன் அங்கே என்ன திருட்டுத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படையாக சுட்டி காட்டி கொண்டிருக்கிறோம். உனக்கு என்ன இல்லை? உன்னை நம்பி இவ்வளோ தொண்டர்கள் இருக்கிறாங்க. நீ ஏன் போய் அடிமையாக போயிட்டு அடமானம் வைக்கிற? மாறுவடிகளில் அடமானம் வைக்கிற மாதிரி ஏன் சொல்லி அறிவாளி வாசல் போய் அடமானம் வைக்கிற? நீ தனித்து நின்னாலே நீ வந்து ஒரு 5-6 சீட்டில் கண்டிப்பாக கன்சியமாக வருவியே. 234 தொகுதியில் குறைஞ்சபட்சம் திருமாவளவன் தனித்துனாலே ஒரு 10 சீட் வருவார். ஆனால் நீ அப்படிப்பட்ட ஆள், உனக்கு எல்லாம் இருந்தோம், எதுக்கு திமுக கிட்ட போய் அந்த ப்ரொடக்ஷனில் போய் போர்வு பண்ணுற? அதுதானே இன்னைக்கு தட்டி கேட்குறாங்க. இன்னைக்கு அவர் கேட்ட கேள்வி, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் யார் திருமாவளவன் அவர்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு? இங்கே அவரும் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர், இவரும் பட்டியலின சமுதாய தலைவர். ஒரு பட்டியலின சமுதாய தலைவர் வந்து ஒரு பட்டியலின மக்களுக்கு ஒரு அநீதியை இழுக்கும்போது ஒரு மக்களுக்கு கேள்வி கேட்க முடியாமல் நீ வந்து திமுகவுக்கே MP டாக்டரேட் முடிச்சிருக்காரு, அவருக்கு என்ன செய்யறோன்றது அவருக்கு தெரியாதா? தெரியலையே. என்ன செஞ்சார்? சிதம்பரம் மக்களுக்கு அண்ணன் திருமாவளவன் என்ன செய்தார்? நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று சொல்லுங்க. சரி, அதை விடுங்க. திருமாவளவன் செய்யவில்லை. திமுக விசிக தொண்டர்களுக்கு என்ன செய்தது? ஒன்று சொல்லுங்க. விசிக தொண்டர்களுக்கு திமுக என்ன செய்தது? திமுக கூட்டணி இருக்கின்ற திருமாவளவன் யாருக்காக இருக்கிறார்? விசிக தொண்டர்களுக்காக இருக்கிறார். நீ பட்டியலின மக்களுக்கு ஒண்ணுமே புடுங்க தேவையில்ல. உங்களுடைய சொந்த கட்சிக்காரனுக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறீங்களே, இங்கேருந்து நீங்கள் ஓட்டு போட்டு அனுப்பிச்சாங்க. அங்கே வந்து காங்கிரஸ் கிடையாது. சரி, அங்கே ஒன்றுமே நீங்கள் பண்ணல. அங்கே உங்களுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் பாஜகவுடைய எதிர்ப்பாளர்கள். இங்கேருந்து போனால் ஃப்ளைட் சார்ஜ் தான் வேஸ்ட்டு. அங்கே போய் உங்களுக்கு கோட்டை சார் போகிறாங்க, அங்கே உட்கார போகிறீங்க, தூங்க போகிறீங்க. 40 எம்பிங்களை சேர்ந்து ஏதோ பேசிட்டு குடிச்சிட்டு எதிர்கட்சி உட்காந்து கூச்சலிட்டு வர போகிறீங்க. தமிழகத்தில் நான் கேட்குறேன், திமுகவோடு கூட கூட்டணி இருக்கிறீங்களே, திமுக திருமாவளவனுடைய தொண்டர்களுக்கு என்ன செய்தது? அல்லது திமுகவினரிடமிருந்து திருமாவளவன் தொண்டர்களுக்கு ஏதாவது ஒரே ஒரு பயன் வாங்கி கொடுத்திருக்கிறாரா? ஒன்று சொல்லுங்க. ஒரே ஒரு சீட்டுக்காக இந்த ஆதவ் அர்ஜுனா எத்தனை முறை அவர் பின்னாடி திரிஞ்சாருன்னு சொல்லி நமக்கு பார்க்க முடியும் தெரியுமா? அவருடைய காசை கொட்டினார். லாட்ரி வித்த காசெல்லாம் கொட்டினார். சபரிசோரன் கூட ஷேர் ஹோல்டராக அந்த காசையெல்லாம் கொடுத்தார். ஆனால் அன்னைக்கு கருணாநிதி சொன்னார், உங்களுக்கு வந்து பொது தொகுதியில் சீட்டே கிடையாது, உங்களுக்கு சீட்டே தரமாட்டோம். இப்படி வெக்கனையாய் பேசின அந்த காலங்கள் எல்லாம் இன்றைக்கு திருமாவளவன் மறந்து விட்டாரா? இன்றைக்கி ஏர்போர்ட் மூர்த்தி வந்து ஒரு கருத்தை தான் சொல்கிறார் மேடைக்கு மேடி. நீங்கள் ஏன் போயிட்டு திமுகவட்டே இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன இல்லை பட்டியலின மக்கள் இப்படி திமுகவினுடைய ஆட்சியில் அவலநிலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே, நீங்கள் ஏன் தட்டி கேட்க மாட்டேன்றீங்க? நீங்கள் சொன்ன அதே பெரம்பலூர் மேடையில் அவர் பேசியிருந்தார். திருமாவளவன் அவர்களை பார்த்து கரப்பாம்பூச்சி கூட தான் மீசை இருக்குது அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார். ஆம்பளையாக இருந்தால் இந்த வார்த்தை வாடா, அதெல்லாம் ஒரு தலைவரை பார்த்து பேசக்கூடிய நாகரிகமான வார்த்தைகளை நீங்களே சொல்லுங்கள். இல்லை, அப்படி என் தலைவனை பேசும்போது தொண்டனுக்கு கோபம் வரதானே செய்யும். நீங்கள் அவர் வந்து தாக்குதல் நடத்துறது கண்டிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி அவங்க தலைவரை பேசியிருக்காரு. இல்லை, கோபம் தாங்க வரும். நீ என்னுடைய சமூகத்தின் மக்கள் இந்த ஆட்சியில் அவலநிலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் பேசின காலகட்டம் 300 நாட்களுக்கு மேலாக மலம் மிதந்து கொண்டிருக்கிறது எங்க வயலில். உன்னால் ஏன் தட்டி கேட்க முடியல? எங்கே போய் நீ வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் போட்ட? நீ அழுத்தம் கொடுத்தியா திமுகவுக்கு? யார் மலத்தை கலந்தான்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தியா? இதெல்லாம் இன்னைக்கு வந்து இதே அண்ணன் பூவை மூர்த்தியார் இருந்தால் இன்றைக்கு திருமாவளவன் விட்டிருப்பாரா? விட்டிருக்க மாட்டார். பூவை மூர்த்தியாருக்கு பதிலாக இன்றைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தட்டி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் உண்மையாக சொல்கிறேன், பட்டியலின மக்களுக்காக அந்த ஆள்கிட்ட இப்போ ஏர்போர்ட் மூர்த்தியானங்கிட்ட கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் கொஞ்சம் மழுகி போயிருக்கிறது. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய வளர்ச்சி பிடிக்காம தான் திருமாவளவன் அவர்கள். ஏர்போர்ட் மூர்த்தியுடைய வளர்ச்சி பிடிக்காமல் அல்ல, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் என்னுடைய தப்பையெல்லாம் மக்களுக்கு சுட்டி காண்பிக்கிறாரே என்பதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பில் அவர் வந்து நீங்கள் ஏர்போர்ட் மூர்த்தி என்ன சொல்கிறீங்களே, இதே திருமாவளவன் கொடுத்தா யூடியூபுக்காரெல்லாம் பேசுகிறான். இந்த யூடியூபுக்காரெல்லாம் பேசுகிறானா யார்? ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் தான் சுட்டி காமிச்சு சொல்கிறார். ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனுக்கு இவர் 2 மணிக்கு எங்கே லுங்கி கட்டிக்கின்னு போகிறாரு, பெசன் நகரில் எந்த ரோட்டில் போகிறாரு,
எல்லா ரகசியம் தெரிந்தவர் இந்த அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி. கவிதா என்ற ஒரு பெண்மணியை இன்றைக்கு தமிழகம் மறக்கவில்லை. ஞாபகம் இருக்குதா? கோர்ட்டு வாசலில் கை குழந்தையோடு கூட அதையெல்லாம் இன்றைக்கு தமிழகம் மறக்கவில்லை. புரியுதா? இன்றைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் மீது எதற்காக திருமாவளவன் திட்டமிட்டு சதியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் இன்றைக்கு காவல்துறையும் நாட்டு மக்களும் தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் இன்றைக்கு அண்ணன் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொஞ்சம் உற்று கவனிக்கணும். ஏற்கனவே நிறைய கொலைகள் தலைவர்களை இழந்திருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஒவ்வொரு கட்சிகளாக வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு கட்சிகளாக வெளியேறாங்க சார். கண்டிப்பாக அதையும் தாண்டி இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி, எதிர்க்கட்சியினுடைய தலைவர், அவருடைய அந்த மக்களை மீட்போம் அந்த பயணத்தை நீங்கள் பார்த்தீங்களா? கூட்டம் கூட்டமாக சாரசாரியாக மக்கள் எல்லாம் போய் கொண்டு இருக்கிறார்கள். எங்களுடைய தானாக சேர்ந்த கூட்டம் இல்லைன்றதையும் செங்கோட்டையன் அவர்கள் பதிவு பண்ணுறாருல்ல. இல்லை, அது அவங்களுடைய உட்கட்சியினுடைய பிரச்சனை. அது நேற்று அண்ணன் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை கூட, நான் திமுகவுக்கு செல்லப் போகிறேன், நான் கட்சியை விட்டு விலகப் போகிறேன், அல்லது எடப்பாடி சரி கிடையாது, அல்லது சசிகலா அம்மையார் என்னிடத்தில் இதை சொன்னார், அல்லது டிடிவி அவர்கள் என்னிடத்தில் இதை சொன்னார், அப்படி என்று அவர் கூறவில்லை. ஒரே ஒரு கருத்து, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும். அந்த ஒன்றா இருக்கணும்னா திமுகவை இந்த 2026 ஆட்சியை விட்டு துரத்தணும். 2026 பாஜக அதிமுக கூட்டணி கண்டிப்பாக வரணும் என்ற ஒரு ஒற்றை கருத்தில் தான் அதில் ஒரு காரியத்தை அங்கே பதிவிடுறார். எனக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, என்னை எத்தனையோ பேர் கூப்பிட்டாங்க, என்னென்னலாம் திட்டத்தெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, என்னை விலைக்கு கூட வாங்க பார்த்தாங்க. நான் அதையெல்லாம் தாண்டி அன்றைக்கு எம்ஜிஆர் இருந்தபொழுது பொருளாளராக நியமித்தார். அதுக்கு பிற்பாடு அம்மையார் அவர்களோடு கூட நான் பயணித்தேன். அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தம் உள்ள கட்சி இது. இன்றைக்கு பாஜகவோடு கூட கூட்டணி இருக்கிறது, நல்லது தான். ஆனால் வெளியே போனவர்களை எடப்பாடியார் அவர்கள் ஒன்றிணைந்து, நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒற்றை கருத்தை தான் அங்கே பதிவிட்டார். இதில் இன்னொரு மேட்டர் என்னன்னா, அங்கே இருக்கிற திமுகவினுடைய ஒரு முக்கிய புள்ளி ஏன்னா இந்த சமூக ஊடகம், அதாவது இந்த திக்கு அந்த ஒரு செய்திலாம் பார்த்தோம். நிறைய நியூஸ் சேனல்லாம் பேரை சொல்ல விரும்பலை. செங்கோட்டையன் என்ன சொல்ல போகிறார், கடைசி நிமிடங்கள், திக் நிமிடங்கள் அப்படின்றலாம் போடப்பட்டது. இது எப்படின்னா, திமுககாரன் அந்த பெண் நிறுவனமா, அந்த பெண் நிறுவனத்தினுடைய தூண்டுதலின் பேரில் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ஆள் செட்டப் பண்ணி உசிலம்பட்டியிலிருந்து கிளம்பி விட்டார். புரியுதுங்களா? அம்மையார் அங்கேருந்து கர்நாடகாவில் வந்தாங்களே, ஒரு பெரிய மீடியா ஃப்ளாஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் சசிகலா வந்தாங்க, ஒரு பெரிய மீடியா ஃப்ளாஷ் ஆச்சு. இப்போது செங்கோட்டையன் அவர்கள் வரும்பொழுதும் இந்த மீடியாக்கள், இப்போ அந்த மீடியாக்கள் பாருங்கள், இது மடைமாற்றம் செய்வதற்காக தமிழகத்தில் பட்டியலின மக்கள் அந்த ஊழியர் இப்படி இப்போ அநீதியை அவருக்கு நேர்ந்திருக்கிறது. ஒரு சில காரியங்கள், அதாவது திமுகவினுடைய தப்புதத்தை மறக்கும் வண்ணமாக. இப்போ பாருங்கள், அந்த முந்தானத்தை கூட தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தும் பொழுது குண்டுக்கட்டாக திரும்பி கூட்டு போகிறாங்க. ஆனால் உதயநிதி என்ன பண்ணுறாரு, ஒரு தூய்மை பணியாளர் கூப்பிட்டு பாராட்டு தெரிவிக்கிறார். மடைமாற்றம். நீ 100 பேர் அடிப்ப, ஒருத்தரை வாழ்த்துவியா? ஆனால் நாட்டு மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. இவனுங்க பண்ணுறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், பண்ணுறதெல்லாம் மடத்தனம். ஆனால் இவங்களுக்கு நெடிக்கவும் தெரியல, அது தப்பிக்கவும் தெரியல. ஆனால் கலைஞருடைய பேரனா பிள்ளைகளான்னு சரியாக தெரிய மாட்டேங்குது. ஏன்னா கலைஞருக்கு திருடவும் தெரியும், பதுங்கவும் தெரியும். கலைஞர் எப்படின்னா, முதல்ல பதுங்கிறதுக்கான வழியை உருவாக்கிட்டு தான் தலைவர் திருடுவார். அந்த வகையில் செங்கோட்டையன் அவர்களுக்கு பின்னாக இந்த பெண் நிறுவனத்தினுடைய தூண்டுதல் பேரில் ஒரு ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறார். அதுக்கான சாத்தியம் இருக்கா முதல்ல? ஏன்னா டிடிவி தனி கட்சி தொடங்கிட்டார், அவர் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்தே போட்டிகிட்டு இருக்காரு, பலாப்பழ சின்னத்தில். அப்படி இருக்கும்போது அதிமுக எப்படி ஏற்றுக்கும்ன்றது? அதாவது எப்படின்னா, கண்டிப்பாக இந்த 5 பேரெல்லாம் எல்லாம் ஒன்றா இல்லை. ஆனால் நம்ம உடல் தான் இருக்குது. அண்ணன் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், அது டிடிவியாக இருக்கட்டும், சசிகலா இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், இது எல்லாம் ஒன்றிய இப்போ டிடிவி கிட்ட ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது, நாங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிறோம், அவ்வளோதான். எடப்பாடி ஒரு கூட்டணியில் இருக்கிறார், அவங்க கூட்டணி தெளிவாக சொல்லிட்டாரு. அண்ணாமலைக்காக நாங்கள் கூட்டணிக்கு வந்தோன்றதையும் பதிவு சொல்கிறோம். அது வந்தோம். இன்றைக்கு கண்டிப்பாக நாளைக்கு எலெக்ஷன்னா முந்தின மாதமாக இருக்கட்டும், அது 3 நாளாக இருக்கட்டும், 4 நாளாக இருக்கட்டும், கண்டிப்பாக சேர்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. எங்களுடைய அமித்ஷா
அரசியல் சாணக்கியன் உள்துறை அமைச்சர் சொன்னது போல் 39 அல்லது 40 விழுக்காடுக்கு மேலாக வாக்கு வங்கி தமிழகத்தில் பெற்று மிகப்பெரிய ஆட்சி 2026 அமைப்போம். இன்றைக்கு எதிர்க்கட்சியாக, அதாவது பாஜக தோற்க வேண்டும், அதிமுக உடைய வேண்டும், ஏற்கனவே செங்குத்தாக உடைந்து விட்டது, சுக்குநூறாக இனிமேல் உடைய போகிறது, செங்கோட்டையன் என்ன பண்ண போகிறாரோ, அது நேற்றோடு முடிஞ்சிருச்சு. நைட்டு பேசியிருப்பாங்க, சுகமாக இருக்கும். இனிமேல் பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் உருவாகும். செங்கோட்டையனுடைய கருத்து ஒற்றை கருத்து தான், திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஒன்றிணை வேண்டும், அவ்வளவுதான். அண்ணாமலை அவர்களுக்கு இன்னும் பதவி கொடுக்காததுக்கான காரணம் என்ன? கண்டிப்பாக அண்ணன் அவர்களுக்கு மிகப்பெரிய பதவி தேடி வரும். குறிப்பாக சொல்கிறேன், இனி கூட சொன்னாருங்களேன், கொஞ்ச நாள் பொறுங்களேன். எத்தனை மாதமாக சொன்னாரா? 3 மாதமோ 6 மாதமோ பொறுங்கன்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு பதவி கொடுத்தா தான் வேலை கிடையாது. பதவி அண்ணன் சொல்லிட்டார், பதவியெல்லாம் உரிக்க வெங்காயம்னு சொல்லிட்டார். அவர் பதவிக்காக வரவில்லை. அவருடைய ஒற்றை கருத்து அதுதான், திமுகவை அழிக்க வேண்டும். அவர் மேடையெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன், அவருடைய பேச்சினால்தான் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் பேசுகிறோம். அண்ணாமலை இல்லை என்றால் எங்களை போன்ற ஒரு இளைஞர்கள்லாம் கிடையாது. அந்த இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா தீய சக்தி திமுகவை அழிக்க வேண்டும். பதவி ஒன்றுமே கிடையாதுங்க. பாஜக பொறுத்தவரையிலும் பதவியே கிடையாது. கடைசி வரை உறுப்பினருக்கு தான் இன்றைக்கி ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸே. அவன் காரியகர்த்தாவாக இருக்கணும், அடிப்படை உறுப்பினராக இருக்கணும். அந்த உறுப்பினர்களுக்கு பாஜக மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கும். இன்றைக்கி அண்ணாமலை அண்ணன் மேடைக்கு பேசுவதெல்லாம், நான் சாதாரண தொண்டன், அவருக்கு பதவி இருந்தாலும் பதவி இல்லைனாலும் டிவி நியூஸில் அது கடைமுறை எந்த கட்சி தொண்டனாக இருந்தாலும் அவர் மூஞ்சி வந்தாலே உட்காந்து பார்க்குறான். நம்மலாம் சேனலில் போப்பான்னு போர் அடின்னு சொல்லி மாற்றிடுவோம். ஆனால் பேப்பரில் வரலாம், கூப்பிட்டு கேட்குறாங்கன்னா தலைவர் வரமாட்டேறாரு, ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேறாருன்னு சொல்லி. இப்போ இடையில ப்ரெஸ் மீட் கொடுக்காம இருந்தார், இப்போ தான் ரெகுலராக வராரு. அதனால் தொடர்ந்து மக்கள் அவர் நின்னாலே ஒரு ஏறுமுகம் தான், ஏகோபித்த ஒரு குரல் தான். ஆகவே அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக சுற்றுப்பயணம் செய்வார். அதிமுக கூட்டணிக்கும் அவர் பிரச்சாரம் செய்வார். மிக ஏகோபித்து 234 தொகுதியில் குறிப்பாக பாஜக நிறைய இடத்துல வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. 2026 மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும்.